ஆதவர்ஜுனா நேத்தி வெள்ளிவாக்கம் தொகுதியில போய் பரப்புரை பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பாட்டில் எடுத்து வீசி எரிஞ்சிருக்காங்க இங்க இருக்கிற பெண்கள் மேல. அரசியல்லையும் சம்பந்தம் இல்லாத பேசி அப்படியே அழுது அதை பண்ணி இதை பண்ணா ஓட்டு கிடைச்சிரும்னு இன்னமும் அந்த புத்தியிலே இருக்கிறார். ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோவங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோவங்களை மாற்றினார். எங்களுக்கு தெரியுமா தம்பி எங்களை கொஞ்ச நாள் இருந்தாரு, என்னென்ன வேலையெல்லாம் செய்வாருன்னு தான் எங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப எப்படி சார் பொதுச் செயலாளர் இது துணை பொதுச் செயலாளர் கொடுத்தோம். அப்ப எல்லாம் விசாரிச்சு தான் கொடுத்தோம். அவர் தான் எங்கள்கிட்ட இதே மாதிரி அழுதாரு. நான் இப்படி இதுமாதிரி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா இறந்து போச்சு, இதே பழைய ஸ்டோரியை போல எங்கள்கிட்ட சொன்னார். அவங்க சொந்த பெரியம்மா, ரைட்டா சொல்ல போனால் இறந்து போனவங்க கூட அக்கா அப்படி தான் சொல்கிறாரு அவர் கருத்து பிரகாரம். இவருக்கு பெரியம்மா, அவங்க அம்மாவுக்கு அக்கா. அப்போ அவங்க சொல்கிறத கேட்குறதா இல்லை இந்த தம்பி சொல்கிறத கேட்குறதா? அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அவங்க பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. விஜய் அவர்கள் போராட்டத்திலாம் கூட்டம் வருதுன்னா நாளைக்கு அஜித் போனாலும் கூட்டம் வரும், நாளைக்கு நயன்தாரா போனாலும் கூட்டம் வரும், நாளாண்டைக்கு திரிஷா போனாலும் கூட்டம் வரும். கஞ்சா அடித்தாதான் உங்களுக்கு போதை. இது இவங்களை பார்த்தாலே போதையே விஜய்டா, ஏ அஜித்ரா, ஏ எங்கிட்ட யாரா அப்படின்னு சினிமாக்காரன் பின்னாடி செல்வது சரியல்ல. அது நான் சொல்லலை, எம்ஆர் ராதா சொல்லியிருக்கிறாரு, கர்ம வீரர் காமராஜர் சொல்லியிருக்கிறாரு. விஜய் திமுகவுக்கு எதிர்ப்பாக அரசியல் கட்டுறாரு. திமுகவுக்கு எதிர்ப்பலை எப்பயுமே இருக்கு. நான் இது விளையாட்டுக்காக சொல்ல, அது திமுக ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தொடர்ந்து அவங்க என்னைக்குமே தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றதும் இல்லை. ஒரு முறை வெற்றி பெறுவாங்கன்னா அப்புறம் தோத்துருவாங்க, அடுத்து வெற்றி பெறுவாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. தலித்து மக்கள் அதிகமாக அங்கே போயிட்டாங்க, அப்பெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பாருங்க, நாங்கள் 8 இடத்துல நிற்கிறோம்ல, 8 வெற்றி எங்களால் தான் ஒரு தளபதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர போகிறார். 4ஆம் தேதி நீங்கள் வாங்க, இதே இடத்துல உட்காந்து நம்ம பேசுவோம். திமுக 8000 ரூபாய் கூப்பன் பத்தி என்ன சார் சொல்றீங்க? 8000 கூப்பன் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் விவரமா நீங்க சொல்லுங்க. முதல்ல தகுதியானவங்களுக்கு மட்டும் தானே சார் அவங்க 2000 ரூபாய் பைசா கொடுத்தாங்க. அது மாதிரி தகுதியானவங்களுக்கு மட்டும் தானே அப்ப வரவேற்போம். தளபதி ஸ்டாலின் அந்த வேலை சூப்பர். அதாவது பொதுமக்களை எல்லாம் நல்லா வென்று எடுத்திருக்கிறாரு. பெண்கள் ஓட்டு ஃபுல்லா அவருக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் எங்க போனாலுமே அந்தந்த ஊர்ல இருக்கிற அமைச்சர்களை தொடர்ந்து சாடிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட திருச்சியில அவர் பேசிட்டு இருக்காரு. திருச்சி அமைச்சரை பயங்கரமா சாடி பேசியிருக்காரு. திருச்சி குலுங்குகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு சார். அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம். திருச்சி குலுங்குற டாபிக் போட போறீங்க. விஜயால் திருச்சி குலுங்கியதுன்னு போடுறதுக்காக எனக்கு வேணுமே அந்த டாபிக் அப்படி கேட்குறீங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழ் அவர் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஃபைன் சார். இப்போ பரபரப்பா இந்த அரசியல் களம் இருக்கு. ஸோ நம்மளும் பரபரப்பா நிறைய விஷயங்கள் இங்க பேச வேண்டியதா இருக்கு. முக்கியமா தாவேக்கா பத்தி பேசலன்னா, அதாவது வேற எதுவுமே கண்டென்ட்டே இல்லப்பா இந்த யூடியூப்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் சார். இப்போ ஆதவர்ஜுனா நேத்தி வெள்ளிவாக்கம் தொகுதியில போய் பரப்புரை பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பாட்டில் எடுத்து வீசி எரிஞ்சிருக்காங்க இங்க இருக்கிற பெண்கள் மேல அப்படின்னு சொல்லியிருப்படுது சார். அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா மேடையில அழுதது, அதுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய பேர் இல்லை இது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாரு. நீங்க உங்க கட்சியில ஆதவர்ஜுனா செயல்பட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜுனா அப்படின்றதுனாலே லாட்ரி சீட்டு தான். லாட்ரி சீட்டு என்பது என்னென்னா, உங்கள் மனசை ஆசையால் தூண்டுதல். நீ 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன்னா உனக்கு 10 லட்சம் கிடைக்கும்டா, 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா 1 கோடிடா, ஆசை தூண்டுதல் தானே. அதுபோல் ஒரு அரசியல்லையும் சம்மந்தம் இல்லாத பேசி அப்படியே அழுது அதை பண்ணி இதை பண்ணா ஓட்டு கிடைச்சிரும்னு இன்னமும் அந்த புத்தியிலே இருக்கிறார். லாட்ரி சீட்டு என்பது வேற, அரசியல் என்பது வேற. அரசியலில் நீ என்ன செய்ய போகிற, ஏது செய்ய போகிற, என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பேசுகிறதே அரசியல். அம்மா எப்போ ஒரு இடம் இறந்து போயிட்டாங்க. 5 வயசுல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எத்தனை மேடையில தான் தம்பி பேசுவேன்? என்னோட இதுவை அதுதாங்க அதெல்லாம் நாங்களாம் ஏற்கனவே கேட்டுட்டோமுங்க. அதை போய் மேடையில் போச்சு அதை அரசியலாக்குறது நாகரிகமானு கேட்குறேன். அம்மா இறந்து போயிட்டாங்க, அதை ஏன் இப்போ பேசியிருக்கிறார்?
அதனால உனக்கு இப்போ என்ன பயன் இல்ல சார், கிடைக்குது? அது ஏன் இப்ப பேசுனதுக்கான காரணம் என்னன்னா, இதனாலதான் ஏதாவது அவர் ஆணவ படுகொலை நடந்த மாதிரி அவர் ஒரு விஷயத்த அங்க சொல்றாரே சார். அதனால எனக்கு அதோட வலி என்னன்றதே எனக்கு தெரியும். அப்ப நீ நான் ஆணவ ஒடுக்கப்பட்ட ஒரு படுகொலைகளை சமுதாயம். தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை நாங்கள் உருவாக்கும்னு நீ சொல்லியிருக்கிறியா எங்கேயாவது? உன் தலைவன் சொல்லியிருக்கிறானா? ஆணவ படுகொலை நடந்துச்சு, அங்கே போனீங்களா நீங்கள் கவினுடைய ஆணவ படுகொலைக்கு? இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு சினிமா. இல்ல இந்த ரைட்டா? பாட்டில் அதான் பாட்டிலே பிடிச்சிட்டாங்களே, அது வந்து அதுக்கும் கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்களே. சில பேர் சொல்கிறாங்க ஆதவர்ஜுனே செட் பண்ணி அனுப்புனாரான்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன சொன்னால் அது 2 பயலுக்கு இல்லை ஏதோ பிரச்சனையில் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி போலீஸ் ரிப்போர்ட்டே வந்துருச்சுல. சரி சார், இப்போ ஆதவர்ஜுனா நான் ஏன் வந்து அம்பேத்கரை படித்தேன், நான் ஏன் பெரியாரை படித்தேன், நாங்கள் ஏன் அவரை கொள்கை தலைவராக வச்சுருக்கோம் அப்படின்னா, என்னோட பர்சனல் வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அழுதது கூட நீங்கள் ட்ராமான்னு சொல்லுவீங்க. அதாவது இது பூரா நீ அழு, ஒன்றும் தப்பு இல்லை, வீட்டுக்குள்ளே அழு. ரைட்டா? அழுது அதுக்காக நீ வந்து ப்ரேயர் பண்ணி அம்பேத்கர் உங்களுக்கு மட்டும் ரைட்டா? தான் சொந்தமா அதை போய் நீ ரோட்டில் உட்காந்துட்டு அழுதுனா அது மக்கள் என்ன நினைப்பாங்க? அது ஏதோ ஒரு அரசியல் தான் நினைப்பாங்க. நம்ம எதார்த்தத்துக்கு வருவோம். இப்போ அம்பேத்கரை பற்றி நீ பேசணும்னா அம்பேத்கரை படிக்கணும், படித்து முடிச்சுட்டு சாதி ஒழிப்புக்காக களமாட வேண்டும், சாதி பிரச்சனை முடிக்க வேண்டும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். அந்த வேலையை தான் நீ செய்யணும். அதை விட்டுவிட்டு மேலே ஊரும் போய் என் பழைய வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் அப்படின்னு அதை சொல்லுவது, அடுத்து ஆணவ போட்டு நடந்த போல எங்கள் அம்மா இறந்து போச்சுன்னு அழுகிறது, இது பூரா வந்து புதிய ஸ்டோரியாக இருக்கப்போ அவர் சொல்கிற ஆணவ படுகொலைன்றாரு. ஆனால் அவங்க பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க. அது ரீசன் கிடையாது. அவங்களால வந்து இந்த கிராமத்தில் ஸ்டைல் ஆஃப் லைஃப்பை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியவே இல்லை. அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து அதாவது நோ டிவி, ரேடியோ கிடையாது, மாமியார் வந்தால் எப்போவுமே எழுந்து எழுந்து நிற்கணும், அந்த ஊர் காலத்தில் இருக்கிற அந்த மரியாதைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் இவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால வந்து அவங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொந்த பெரியம்மா, ரைட்டா? சொல்ல போனால் இறந்து போனவங்க கூட அக்கா அப்படிதான் சொல்கிறாரு அவர் கருத்து பிரகாரம். இவருக்கு பெரியம்மா, அவங்க அம்மாவுக்கு அக்கா. அப்போ அவங்க சொல்கிறத கேட்குறதா இல்லை இந்த தம்பி சொல்கிறத கேட்குறதா? அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அவங்க பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அந்த எனக்கு ஏற்கனவே அந்த அம்மா பற்றி கேள்விப்பட்டிருக்கு, நேர்மையான பெண்மகள்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறதே கரெக்டு. இந்த தம்பி அரசியல், அதுதான் நான் சொன்னேன், லாட்டு சீட்டு கதையை சொன்னேன். ஆரம்பிக்கும் போது ஏன் லாட்டு சீட்டு கதையை சொன்னேன்? எங்களுக்கு தெரியுமா தம்பி எங்களை கொஞ்ச நாள் இருந்தார், என்னென்ன வேலையெல்லாம் செய்வாருன்னு தான் எங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ எப்படி சார் பொதுச் செயலாளர் இது துணை பொதுச் செயலாளர் கொடுத்தோம். அது எப்படி கொடுத்தோம்? நீங்கள் வந்து இருந்தால் கூட இப்போ வாங்க உங்களுக்கு வாங்கி தர்றேன். யாராவது நான் புதிய சக்தியில் வருதுன்னா கொடுக்கணும், அதே அரசியல். நல்ல சக்தியில் ஒருத்தர் வர்றாங்கன்னா வந்து வாங்க துணை பொதுச் செயலாளருங்க, கொள்கை பரப்பு செயலாளருங்க, மகளிரணி செயலாளருங்க கொடுப்போம். அப்போ எல்லாம் விசாரிச்சு தான் கொடுத்தோம். அவர் தான் எங்கள்கிட்ட இதே மாதிரி அழுதாரு, நான் வந்து இப்படி இதுமாதிரி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா இறந்து போச்சு, இதே பழைய ஸ்டோரியை பூரா எங்கள்கிட்டையும் சொன்னார். அந்த புதிய ஸ்டோரியை பூரா பழைய காலத்துலேயும் சொன்னார். நாங்கள் வந்து ரொம்ப இறக்கப்பட்டு ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். ஆனால் கொடுத்தாலும் இங்கே சொல்கிறத கேட்டு நடக்காமல் தேவையில்லாமல் ஏட்டி பூட்டியாக பண்ணி இங்கேருந்து வெளியில் போயிட்டார். இப்போ வெளியில் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதனால் வந்து அந்த தம்பியோடைய கருத்துக்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப வருத்தமான ஒரு செயல், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிடைத்த செய்தியெல்லாம் இப்போ திலகவதி அம்மா சொல்கிறத நம்ம கேட்க முடியும். இப்போ அது அம்மா சொல்லலை அப்படின்னா கூட ஒரு சொல்கிற உண்மைன்னு சொல்லலாம். இன்னொரு மேட்டுக்கு வாங்க, இதை இப்போ சொல்கிறதுனால என்ன பயன் அதை சொல்லுங்கள். இப்போ நீ வந்து மேடையில் இது என்ன பையன் அப்படின்னு அவரும் அதே சொல்கிறாரு சார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவரை விடுங்க. இது மாதிரி பிரச்சனை நடந்துருச்சுங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையா? எல்லா வாழ்க்கையிலும் சோகம் இருக்கும். இந்த சோகத்தை பூரா நீ மேடையை போட்டு சொல்கிறேன்னா எதுக்காக சொல்கிற? ஓட்டுக்காக தான் சொல்கிற. நீ வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதுமே யாருமே இப்படி பாதிக்கக்கூடாதுன்னு செயல்படுறதான் அதுக்கான பரிகாரம். அதுக்கு தான் எனக்கு அதிகாரம், எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை சொல்லலை, இதை நீங்கள் பில்டப் பண்ணி சொல்கிறீங்க. அவன் அம்மா கதையை சொன்னார்களே தவிர இது மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் நான் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்குவேன், சாதியை நான் ஒழிப்பேன், அது மாதிரி சொன்னேன் தம்பி. அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல, விஜயை நான் தூக்கி பிரிப்பேன் இருக்கிறார், அவ்வளவே அவர் சொன்ன கருத்து. அதனால் இதை பூரா அரசியலுக்காக பயன்படுத்துகிறார். அதற்கு நீங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி கேட்க தேவையில்லை. இல்லை சார், விஜய் அவர்கள் எங்கே போனாலுமே இப்படி ஒரு கூட்டம் கூடுது, உடனே கூட்டம் கூடுனா வாக்கா மாறிடுமா அப்படின்ற கேள்வி இது உங்களுக்கும் இருக்கு. விஜயே இதை வந்து ஒரு மேடையில் சொன்னார். அதையும் தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் கிட்டலாம் கேள்வி கேட்கும்போது அதான் மாறி மாறி இந்த 2 திராவிட ஆட்சிகளும் வந்து எங்களை கொள்ளையடிக்குதே, நாங்கள் வந்து புதுசாக எங்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டுமேன்ற மாதிரி மக்கள் வயதானவங்கலேருந்து வயசு புள்ள வரைக்கும் எல்லாரும் சொல்றத வந்து போட்டு காட்டுறாங்களே சார். அதாவது மக்களோட ஓட்டு அவங்க எடுத்துருவாங்களோன்ற பயம் உங்களுக்கு இருக்கா சார்? நல்லா கேட்டுக்கிறீங்க. விஜய் அவர்கள் போராட்டத்திலாம் கூட்டம் வருதுன்னா நாளைக்கு அஜித் போனாலும் கூட்டம் வரும், நாளைக்கு நயன்தாரா போனாலும் கூட்டம் வரும், நாளாண்டைக்கு திரிஷா போனாலும் கூட்டம் வரும்.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, பெரும்பாரியான மக்கள் இந்த சினிமா இது மாயையில் திடுறாங்க. கஞ்சா அடித்தாதான் உங்களுக்கு போதை. இது வந்து இவங்களை பார்த்தாலே போதை. ஏ விஜய்டா, ஏ அஜித்ரா, ஏ எங்கிட்ட யாரா அப்படின்னு. இது வந்து நான் சொல்லலை. யார் அந்த காலத்திலேயே யார் எம்ஆர் ராதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரே சொல்லிட்டாரு, கூத்தாடி குறிப்பிடாதீங்களா, கூத்தாடியை நம்பி நீ ஏமாறாதீங்கடா, ஏண்டா அப்படி திருறீங்க அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா? அதை விட கர்ம வீரர் காமராஜர் சொன்னதை ஒரு பெண்மகளை வச்சுட்டு சொல்லக்கூடாது. கூத்தாடிட்ட ஆட்சியை கொடுத்தா கூத்தியாட்ட கட்சியை கொடுத்துட்டு போயிடுவேன், ஆட்சியை கொடுத்துட்டு போயிடுவான்டா அப்படின்னு யார் சொன்னா? கர்ம வீரர் காமராஜர் சொன்னார். அப்பயும் இவங்களுக்கு அறிவு வரல. ஒரு காலத்தில் எம்ஜிஆர்னு தெரிஞ்சாங்க, அடுத்து ஜெயலலிதான்னு தெரிஞ்சாங்க. இப்போ வந்து இவங்க விஜய் திரியிறாங்க. அதனால் இவங்க வந்து நாசமாக போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறம் என்ன, அப்புறம் ஏன் இந்த மக்கள் வந்து ஏன் அப்படி திரிறாங்க? இந்த மக்கள் ஏன் வந்து குறிப்பாக வந்து சினிமாக்காரன் பின்னாடியே தெரிஞ்சான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க அப்ப காமராஜர் வந்து விவரம் இல்லாதவரா? காமராஜர் சொன்னது நீ நடந்தானே இருக்குது. நாட்டை பூரா அப்படியே குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆணவ படுகொலையா இருக்கு, சாதி கொடுமையா இருக்கு, பெண்கள் தைரியமா வெளியில போக முடியல, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, எல்லாமே சிக்கலா தானே இருக்கு. அதனால வந்து அடையாளம் படுத்திட்டு இருக்காரு. நான் ஜோசப் விஜய் ஒன்னும் சொல்லங்க, நல்லா தாங்க இருக்கட்டும்ங்க. ஆனா ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போகாதீங்க. சினிமாக்காரன் வந்து ஒரு பேர் சொல்ல, இவர் என்ன ஒரு இந்த தேர்தலில் தோத்து அடுத்து ஒரு 5 வருஷம் உண்மையிலே இதே மாதிரி மக்களுக்கு உழைச்சி வந்தாருன்னா நாங்களே பாராட்டுவோம். ஆனால் இவர் இந்த தேர்தல் அப்போ கரெக்டாக வந்திருக்கிறாரு. ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சக்ஸஸ் ஆனால் இருப்பார். இல்லைன்னா அடுத்த படத்தை 2027 ரிலீஸ் பண்ணிடுவார். இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, அது வேறு பிரச்சனை. சினிமா இது ரிலீஸ் பண்ணுறாரு, இது முடிஞ்ச அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம். அதை போலவே அவர் வந்து அடுத்து 2027 படத்தை ரிலீஸ் பண்ணுவார். ஆனால் அந்த கூட்டம் வரதை வச்சுலாம் நீங்கள் வந்து பெருசாக வந்து இது ஓட்டா மாறன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆனால் ஒன்று உண்மை என்னன்னா, விஜய் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியல் கட்டுறாரு. திமுகவுக்கு எதிர்ப்பலை எப்பயுமே இருக்கு. நான் இது விளையாட்டுக்காக சொல்ல, அது திமுக ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தொடர்ந்து அவங்க என்னைக்குமே தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றதும் இல்லை. ஒரு முறை வெற்றி பெறுவாங்கன்னா அப்புறம் தோற்றுருவாங்க, அடுத்து வெற்றி பெறுவாங்க. அது தொடர்ந்து அவங்களுக்கு இருக்குது அரசியலில். இவர் என்னன்னா, நான் நேரடியாக திமுகவை எதிர்க்கிறேன், என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்ட்டார்ல. ஆனால் 2 எதிரிக்கு எதிர்க்கிறான்ல மக்கள். பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கா இல்லையா? இந்த 2 எதிர்ப்பும் சேர்ந்து இவருக்கு ஆதரவா வருது. அது போக இவர் சினிமாக்காரு, திரிஷாவுக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு திரிஷாவுக்கு வர்ற கூட்டம் என்ன சார்ன்றீங்க? பெரம்பூர்ல இப்ப இவர் தைரியமா இல்ல, அதனால அந்த கூட்டம் வருது. ஆனா அந்த கூட்டத்தெல்லாம் நீங்க ஓட்டா வரும் நினைச்சு நீங்க கற்பனை பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பேசாதீங்க சார். பெரம்பூர்ல இப்ப இவர் வந்து நிக்கிறாரு, பெரம்பூர் மக்கள் அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து திமுக வந்து அதாவது திமுக இவரை வரவிடாதபடி நிறைய விஷயங்கள் வந்து பஸ் எல்லாம் வந்து நிக்க வைக்கிறது, குப்பலாரியை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களே சார். அதெல்லாம் எந்த அப்படிலாம் செய்யக்கூடாது. இதுவும் சினிமா தாங்க. நீங்க வேற அவங்க சோடா பாட்டில் அடிச்ச மாதிரி இது வேற சொல்றாங்க. நீங்க வர்றப்ப மட்டும் வண்டியை போய் மறிக்கிறாங்களே, என்னங்க பேசுறீங்க? காமெடியா இருக்கிறீங்க தம்பி. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ தைரியமா வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை யாரு வந்து வண்டியை வச்சு மறிக்கிறாங்க? திமுக 8000 ரூபாய் கூப்பன் பத்தி என்ன சார் சொல்றீங்க? 8000 கூப்பன் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் விவரமா நீங்க சொல்லுங்க முதல்ல. இல்ல சார், 8000 ரூபாய் அவங்க ஜெயிச்சு வந்தா 8000 ரூபாய் கூப்பன் ஜெயிச்சு அடுத்த நாளே உங்களுக்கு கூப்பன் கொடுத்துறாங்க. ஆமா சார், எல்லா வாங்கி அந்த கூப்பன் வச்சு என்ன பண்ணுவீங்க? 8000 கூப்பன் வச்சுட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்ல சார். ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மைக்ரோவேவ் அவன் வாங்கிக்கலாம். அது எல்லா இடத்துலயும் அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? எல்லா இதுக்குமே ஏத்துக்குவாங்க. நிகழ்ச்சியில நீங்க தானே இருக்கீங்க, நீங்க தான். எனக்கு அவங்க இதெல்லாம் நமக்கு தலைக்கு தெரியாது, ரைட்டா? அவங்க சொல்ற கருத்து இது. அதனால வந்து நிச்சயமாக இப்ப மக்கள் நீங்க வரவேற்கிறீங்களா? கூப்பன் வந்து நல்லதானே? வந்து இப்போ மக்கள் வந்து அந்த 8000 ரூபாய் கூப்பன் ஒரு பக்கம் வந்தா நல்லது அப்படின்றாங்க. அப்ப நானும் வரவேற்கிறேன். நானும் மக்கள்ல ஒருவன் தானே. அதனால் கூப்பன் வர்றது நல்லது. 8000 ரூபா கூப்பன் அப்போ என் பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃபு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் 8000 ரூபா வந்து வருதுல, அப்புறம் என்ன கவலை? எல்லாருக்குமான்றது தெரியல சார். தகுதியானவங்களுக்கு மட்டும் தானே சார் அவங்க 2000 ரூபாய் பைசா கொடுத்தாங்க. அது மாதிரி தகுதியானவங்களுக்கு மட்டும் தானே. அப்போ வரவேற்போம். தளபதி ஸ்டாலின் வந்து அந்த வகையில் சூப்பர். அதாவது பொதுமக்களை எல்லாம் நல்லா வென்று எடுத்திருக்கிறாரு. பெண்கள் ஓட்டு ஃபுல்லா அவருக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கை அந்த அளவுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு இல்லாம இருக்கு, மக்களுக்கு இருக்குன்றாங்கல்ல. அடுத்து அவரே வரப்போறாராம்ல, மீண்டும் வந்து அவர் தான் வர்றாரு. கூட்டணியில இருக்கிறதுனால. ஆமா, நான் கூட்டணி இருக்கிறதே வரப்போறாருன்ற. நான் கூட்டணி இல்லைன்னா வரமாட்டான்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு மாற்றுக்கிறது? இப்ப அவர் நாங்க இருக்கிறவங்க வரவே போறாரு. நீங்க போற போக்கில் ஒன்று கேள்வி கேட்டீங்க, தலித் ஓட்டுகள்லாம் அவர் பிரிப்பாரா அப்படின்னு கேட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க கேவலப்படுத்துறது உங்க கேள்வி இருக்குது. அப்ப பின்னாடி சுத்தி பூரா தலித்து பேரு அப்படின்ற மாதிரி சொல்லி தலித்து மக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க. அப்போ விஜய்க்கு நீங்கள் ஒரு வகையில் எதிர்ப்பான அலையை உருவாக்குறீங்க. இவர் பின்னாடி தலித்து மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்போ நான் தலித்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. நீங்கன்னா அது மாதிரி ஒரு கட்டமைக்க உருவாக்குறாங்க.
ரைட், அப்படிலாம் இல்ல. அவர் ரசிகர் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனா அவருக்கு வந்து எல்லா ரசிகருமே வர்றாங்க. அதுக்காக சும்மா அவர் வந்து தலித் இளைஞர்கள் மட்டும் வர்றாங்கன்ற நீங்க வந்து தலித்து மக்களை அசிங்கப்படுத்துகிறீர்கள், இன்னொன்னு விஜயை காலி பண்ண முயற்சிக்கிறீர்கள். அதனால விசிகேக்கு கம்மியான சீட்டுகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தலித் மக்களோட ஓட்டுகள் எல்லாம் விஜய் அவர்கள் வந்து அவர் பக்கம் இது பண்ணிட்டாரு. ஸோ இவங்களுக்கு பெருசா வந்து வாக்கு விழாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட விசிகேக்கு கம்மியான. இதுவும் வந்து ஒரு கட்டமைப்பு தான். இதுவும் ஒரு கட்டமைப்பு. என்ன கட்டமைப்புனா, அந்த சேரில் இருக்கிறவன் பூரா ரொம்ப அழுக்காக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுக்காரன் பூரா கருப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாடு தானே நீங்கள் நம்ம கருப்பாக இருக்கிறீங்க, இல்லை இல்லை அது மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா, சிகப்பாக இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாதிரி பண்ணி பேசுகிற பூரா பொய்யுங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் வந்து இல்லை இல்லை அப்படி தானே பேசுறீங்க. பொய்யாதானே இந்த இப்போ பேசுகிற பொய் தானே, இப்போ பேசுகிற பூரா பொய் தானங்க நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி தலித்து மக்கள் அதிகமாக அங்கே போயிட்டாங்க அப்போல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பாருங்கள், நாங்கள் 8 இடத்துல நிற்கிறோம்ல, 8ம் வெற்றி எங்களால் தான் ஒரு தளபதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர போகிறார். 4ஆம் தேதி நீங்கள் வாங்க, இதே இடத்துல உட்காந்து நம்ம பேசுவோம். 4ஆம் தேதி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க சார் லிஸ்ட்டில், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிறைய பேர் அப்போல்லாம் எல்லாரையும் நீங்கள் எடுக்க முடியும். 4ஆம் தேதி வந்து நம்மள்ட்ட பேசுங்க, இதை நான் விளக்கம் கொடுத்தோன்னு ஆகணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புக் பண்ணிக்கிறேங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் மதியம் வரும்போது நான் வந்துடுறேன். சார் கடைசியாக ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். விஜய் அவர்கள் எங்கே போனாலுமே அந்தந்த ஊரில் இருக்கிற அமைச்சர்களை தொடர்ந்து சாடிக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட திருச்சியில் அவர் பேசிட்டு இருக்காரு. திருச்சி அமைச்சரை வந்து பயங்கரமாக சாடி பேசியிருக்காரு சார். அந்த வீடியோ இப்போ நம்மளால பார்க்க முடியல, பிகாஸ் அது மட்டும் தான் நம்ம கேட்டோம், பார்க்க முடியல ஃபுல்லாக. அப்படி இருக்கும் பொழுது அப்போ மக்கள் மனசுல ஒரு பெரிய கரெக்டா அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றங்கள் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல அமைச்சரை வந்து நீங்க தப்பா பேசுனீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தப்பான அமைச்சரை தப்பா எடுத்து சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அது தப்பா ரைட்டா நான் சொல்ல நான் இங்கே விரும்பலை. ஆனாலும் கூட அது வந்து உண்மையா இருக்கும் பக்கத்தில் அவருக்கு ஆதரவு கிடைக்கும், பொய்யா இருக்கிற பக்கத்தில் ஒன்றும் கிடைக்காது. திருச்சி குலுங்குகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு சார். அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம். திருச்சி குலுங்குகிற டாபிக் போட போறீங்க. விஜயால் திருச்சி குலுங்கியதுன்னு போடுறதுக்காக எனக்கு வேணுக்குமே அந்த டாபிக் அப்படி கேட்குறீங்க. தலையை போடுறதுக்காக, கார்டு போடுறதுக்காக, உங்களுக்கு யூடியூப் ஓடணும்ன்றதுக்காக நீங்க இந்த வேலையை பண்றீங்க. ரைட்டா? சார் நீங்க பார்க்காம தான் வருவீங்களா சார்? நான் என்ன சொல்றேன்னா, திருச்சி குலுங்கினாலும் சரி, வேற எது குலுங்கினாலும் சரி, ஆனா எது எப்படி இருந்தாலும் சினிமாக்காரன் பின்னாடி செல்வது சரியல்ல. அது வந்து நான் சொல்லலை, எம்.ஆர். ராதா சொல்லியிருக்கிறாரு, கர்ம வீரர் காமராஜர் சொல்லியிருக்கிறாரு. அதை மட்டும் நான் சொல்றேன். ஃபைன் சார். இப்போ தொடர்ந்து நம்ம பேச தான் போகிறோம். இன்னையோட இது முடிய போகிறதில்ல. இன்னும் வரப்போகிற நாட்கள் இன்னும் எப்படி இந்த களம் மாறப்போகுது, எந்த மாதிரியான, அதாவது 10 days பிஃபோர் த ஷோ அப்படின்னு கூட சொல்கிறாங்க சார் நிறைய பேர். ஸோ லெட்ஸ் சி. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.